எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கும் வந்து கோலம் போடுற விளாக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஒரு ரங்கோலி தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரா, அருமையா இருக்கும். இப்போ வந்து அத போடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ரெட்டை இழைகள் உள்ள கோடுகளால தான் போடுறோம். பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டுக்கலாம். தரை வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பிரைட் வந்து கம்மியாக இருக்குது. நம்ம போட்டுட்டு திரும்பவும் அது மேலே ஒரு தடவை போடும்போது நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ அடுத்தது அதன் மேலே வந்து இந்த மாதிரி கோடுகள் போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் வந்து அது மாதிரி நம்ம போட்டுக்கணும். இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் போட்டுக்கலாம். இப்போ நடுவில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த கோடுகளுக்கு இடையில கட்டை மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி அடுத்த கட்டத்துலேயும் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நம்ம இந்த மாதிரி போடணும். இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த ரெண்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கோடுமாக நம்ம வந்து வளைச்சிக்கலாம். அந்த கோட்லேருந்து இந்த பக்கத்தில் உள்ள கட்டத்தில் உள்ள கோடுக்கு நம்ம இந்த மாதிரி வளைவுகள் போட்டுக்கணும். அடுத்தது இந்த சைடு உள்ளதுலேயும் நம்ம அதே மாதிரி போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதுலேயும் வந்து அதே மாதிரி ஒவ்வொன்றா வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி போட்டுக்கணும். எல்லா கோடுகளும் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம். பார்க்கறச்சே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்தது வந்து பார்க்கலாம். இப்போ அவுட்டரில் உள்ள கோடை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வளைவுகளாக வரும். பொறுமையாக வந்து நம்ம ஒவ்வொரு கோடுகளாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது பார்க்குறச்சே ரொம்ப ஃபுல்லாக வந்து அழகாக வந்துடும். இப்போ எல்லா பக்கத்துலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணியாச்சு.
அடுத்தது மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கத்துலேயும் அந்த மாதிரி போட்டுட்டு அடுத்தது உள்ள பக்கத்துலேயும் இந்த மாதிரி மேலே உள்ள அடுத்த 2 கட்டத்துலேயும் வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். 4 பக்கத்துலேயும் இதே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வளைவுக்கும் நம்ம வந்து அடுத்தது ஜாயின் பண்ணிக்கணும் கீழே. இப்போ மேல் பக்கத்துலேயும் இதே மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம பொறுமையாக கையெடுக்காமல் போடும்போது தான் நமக்கு வந்து கோடுகள் வந்து ஒரே நேராக அழகான வளைவாக வரும். பொறுமையாக போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கம் இந்த மாதிரி போட்டுட்டோம். அடுத்தது இந்த மாதிரி வந்து அடுத்த பக்கத்துலேயும் உள்ளதையும் நம்ம இந்த மாதிரி பொறுமையாக வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் நம்ம வந்து வளைவாக வந்து ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நாம் இந்த பக்கத்தெல்லாம் வந்து ஃபுல்லாகவே போட்டு ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. மேலே வந்து இந்த மாதிரி ஒரு வளைவுகள் மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கலாம். இப்போ 4 பக்கமும் இந்த மாதிரி தான் போட போகிறோம். பாருங்கள், ஃபுல் கோலமும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பக்கத்துலேயும் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக தேவைக்கேற்ப நம்ம என்ன தேவைன்றதோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த பக்கத்துலேயும் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ அதன் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம இன்னொரு கோடுகள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து நாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அவுட்டர்லலாம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள், இப்போ வந்து சுற்றி வந்து எல்லா பக்கத்துலேயும் வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஃபுல் கோலமும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நடுவில் தேவைக்கேற்ப எந்த மாதிரி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதன் மேலே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வளைவுகள் மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி தோன்றதோ அந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் வந்து அந்த மாதிரி போட்டிருக்கோம். இதுலேயும் வந்து இதே மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தேவைக்கேற்ப நம்ம எந்த மாதிரி மாடல் வேணாலும் போடலாம். இப்போ இதில் வந்து வளைவுகள் மாதிரி போட்டுருக்கார். அதே மாதிரி அடுத்த பக்கத்துலேயும் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வளைவுகள்லையும் நம்ம இந்த மாதிரி அழகாக வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அங்கங்கேயும் கொஞ்சம் நம்ம வந்து ஃபுல் பண்ணிக்கும்போது பார்க்கறச்சே அழகாக இருக்கும். அடுத்த கட்டத்துலேயும் வந்து அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ 2 இதில் வந்து நம்ம இது மாதிரி போட்டிருக்கோம். அடுத்ததுலேயும் வந்து இது மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக அடுத்த கட்டத்துலேயும் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கிட்டக்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 4 இழைகள் கொண்ட கம்பியால் இந்த மாதிரி போட்டாச்சு. அடுத்தது அந்த பக்கத்துலேயும் போட்டுட்டு பார்க்கலாம்.
இப்போ நாம் ஃபுல் கோலமும் போட்டு முடிச்சாச்சு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு கோடுகளுமே வந்து அழகாக நேராக வந்து ஜாயின் பண்ணி ரொம்ப அழகாக சூப்பராக வந்து போட்டிருக்கோம். பார்க்கும்போதே உங்களுக்கும் தெரியும், போடும்போதே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான கோலம் வந்து சூப்பராக இருக்குது ரிங்கு மாடலில். இதே மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.